ஹலோ கைஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் ரிவ்யூஸ். நான் தான் உங்களோட ஹோஸ்ட். அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் படத்துல எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பிரேக் டவுன் பண்ணி ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த வரிசையில முதல்ல த ஸ்பாட்டோட கேரக்டர் பிரேக் டவுனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ஸ்பாட்டை முதல்ல ஸ்கிரீன்ல காட்டுறது இந்த சீன்ல தான். அவர் திருட போற கடையை ஸ்கவுட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கடைக்கு வெளியிலேயே இங்க ஏடிஎம் இருக்குன்னு தெளிவா போட்டிருப்பாங்க. அடுத்த சீன்லயே கடைக்குள்ள என்ன இருக்குன்ட்டு கிளாஸ் வழியா உத்து பாக்குறாரு. இப்பவே ஏடிஎம் எங்க இருக்கு அப்படின்றதையும் அவர் பார்த்திருக்கணும். கஸ்டமர்ஸ் யாரும் இல்லன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு கடைக்குள்ள நுழையிறாரு. ஏடிஎம் பார்த்துட்டே தான் அவர் உள்ள வராரு. ஆனா ஒரு ரேண்டம் கஸ்டமர் மாதிரி ஏடிஎம் எங்க இருக்கு அப்படின்ட்டு ஷாப்கீப்பர் கிட்ட கேக்குறாரு. அடுத்த சீன்லயே ஏடிஎம் முன்னாடி கேர்ஃபுல்லா ஒரு போர்ட்டல் ஓபன் பண்றாரு. ஆனா அவர் நினைக்கிற மாதிரி அந்த போர்ட்டல் ஒர்க் ஆகல. இந்த பவர்ஸ் எதுவும் அவர் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்ட்டு இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். பணத்தை எடுக்கிறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்ப ஸ்பான்டேனியஸா அவரோட பவர்ஸ் ஒர்க் ஆகி ஏடிஎம்க்கு கீழே இன்னொரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அந்த மிஷின்ல பாதி ரோட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதை பார்த்து ஷாப்கீப்பர் அலர்ட் ஆகி ஒரு பேஸ்பால் பேட் எடுத்துட்டு ஸ்பாட்டை நாக் அவுட் பண்றதுக்காக வராரு. நடக்கிற மொத்த இன்சிடென்ட்டையுமே ஸ்பைடர்மேன் இன்விசிபிள் மோட்ல பாத்துட்டு இருக்காரு. இந்த ஷாப் கீப்பருக்கும் ஸ்பாட்டுக்கும் நடக்கிற ஃபைட் ஃபுல்லாவே ஸ்பாட் ஒரு அட்டாக் கூட பண்ண மாட்டாரு. அவர் பவர்ஸையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டாரு. ஷாப் கீப்பர் பண்ற அட்டாக்ல இருந்து தப்பிக்க மட்டும் தான் ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவருக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அன்கான்சியஸா அவரோட பவர்ஸ் ஒர்க் ஆகி அவரை சேவ் பண்ணிட்டே இருக்கும். இந்த சீனை நோட் பண்ணுங்களேன். தரையில இருக்க கேன்ஸால ஸ்பாட் கால் தடிக்கி கீழே விடுறாரு. பின்னாடி ஏடிஎம் இருக்கு. முன்னாடி ஷாப் கீப்பர் ஃபுல் ஸ்விங்ல ஹோம் ரன் அடிக்க தயாரா இருக்காரு. இப்ப இந்த டஃப் ஸ்பாட்ல இருந்து ஸ்பாட் தப்பிக்க ஸ்பான்டேனியஸா ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி அவரை சேவ் பண்ணுது. அதே இன்சிடென்ட் இங்க ரிப்பீட் ஆகுது. மறுபடியும் அவர் தடுக்கி விழுறப்ப அவர் பவர்ஸ் மூலமா எஸ்கேப் ஆகுறாரு. அதுக்கு வெரி நெக்ஸ்ட் சீனே நோட் பண்ணுங்களேன். ஸ்பாட்டோட கால் நல்லா மாட்டிச்சு. இவ்வளவு நேரம் டிஃபென்சிவா ஒர்க் ஆன அவரோட பவர்ஸ் முதல் முறையா இப்ப அட்டாக் பண்ணுது. ஷாப் கீப்பரோட தலையிலே ஒரு மைல்டான அட்டாக். ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு அவர் நாக் அவுட் ஆகுறாரு. அவர் ஸ்டெடி ஆகிறதுக்குள்ளேயே ஒரு போர்ட்டல்ல அவரை ட்ராப் பண்ணிடுது. இப்ப இந்த 3 இடத்துலயும் நடந்ததை வச்சு எனக்கு ஒரு டவுட் வருது. ஸ்பாட்டோட பவர்ஸுக்கு ஒரு ஓன் மைண்ட் இருக்கா? ஒரு சிம்பியாட் அதோட ஹோஸ்ட ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியே இவரோட பவர்ஸ் ரேண்டமா இவரை ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த கேள்வியை நல்லா ஞாபகம் வச்சுங்க. படம் போக போக இந்த டவுட் அதிகமாயிட்டே போகும். இப்போ இந்த ஃபைட்ல வர டைலாக்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. I'm a scientist. I was. Alchemax. I used to work there. I had a little accident. I can't really get a job anywhere anymore being like this, so I've turned to a life of crime. இந்த டைலாக்ஸ் எல்லாத்தையும் நான் பிரேக் டவுன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஸ்பாட் ஏடிஎம் தள்ளிட்டு போற இந்த ஷாட்டை நோட் பண்ணுங்களேன். ஏடிஎம்ல எட்வர்ட் அப்படின்னு எழுதி இருக்கும். இந்த படத்துல எட்வர்டுன்ற பேர்ல எந்த கேரக்டருமே இல்ல. அனிமேட்டர் யாரோ ஒருத்தரோட பேரா தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பேக்ரவுண்ட்ல ஃப்ரீசருக்குள்ள இருக்க பால் பாக்கெட் எல்லாம் பாருங்களேன். அதோட லேபிள்ல ஸ்பாட்டோட உருவத்திலேயே நிறைய மாடுங்களை வரைஞ்சிருப்பாங்க. மைல்ஸ் அப்புறம் குவென் இவங்க 2 பேருமே ஸ்பாட்டை ஒரு மாடுன்னு கலாய்ப்பாங்க. அதை இப்பவே டீஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ பேக் டு தி டைலாக்ஸ். அவர் அல்கெமாக்ஸ்ல ஒர்க் பண்ண ஒரு சயின்டிஸ்ட்ன்றதையும் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவர் இப்படி மாறிட்டாருன்றதையும் ஸ்பாட் சொல்றாரு. அவரோட இந்த உருவத்தாலேயே யாரும் அவருக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்றாரு. இன்னொரு முக்கியமான டைலாக் என்னன்னா, இதுதான் அவர் பண்ற முதல் திருட்டு அப்படின்றாரு. கொலைடர் எக்ஸ்ப்ளோஷன்ல தான் அவர் இப்படி ஆனார்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது நடந்து 1 வருஷம் 4 மாசம் ஆகுதுங்க. இவ்வளவு நாளா ஸ்பாட் எந்த கிரைமுமே பண்ணல. அவருக்கு வேலை கிடைக்காததால எந்த வழியும் இல்லாம தான் இதை பண்றாரு. சோ ஸ்பாட்டோட இந்த சிச்சுவேஷனுக்கு சொசைட்டியும் ஒரு காரணம் தான். இந்த சீன் ஒரு 30 செகண்ட் தான் நடந்திருக்கும். ஆனா இதுக்குள்ளேயே எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் சொல்ற மாதிரி அவங்க டம்ப் பண்ணல. காமெடி எலமெண்ட் கூட நல்லா பிளெண்ட் பண்ணி ரொம்ப என்ஜாயபிளா அதை பிரசன்ட் பண்றாங்க. இந்த படத்தோட அனிமேட்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்கற கிரெடிட்டே இந்த படத்தோட ரைட்டர்ஸுக்கும் வாய்ஸ் ஆக்டர்ஸுக்கும் கண்டிப்பா கொடுத்தாகணும். நெக்ஸ்ட் சீன்லயே ஸ்பைடர்மேனை ஸ்பாட் மீட் பண்றாரு. அவரை பார்த்த உடனே இவர் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாரு. அந்த எமோஷன் கூட அவரோட பவர்ஸ் ரியாக்ட் ஆகி ஸ்பான்டேனியஸா ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அடுத்த சீன்லயே ஒரு எக்ஸைட் தான் ஆனாருன்றத கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே ப்ரூஃபும் இருக்கும். நிஜமாவே ஸ்பைடர்மேனை தான் நான் பாக்குறேன் அப்படின்ட்டு துள்ளி குதிச்சிட்டு இருப்பாரு. அவர் ஏன் இவ்வளவு எக்ஸைட் ஆகுறாரு அப்படின்றத இதுக்கப்புறம் சொல்லுவாங்க. நீ போட்டிருக்க காஸ்டியூம் ஏன் இப்படி இருக்குன்ட்டு ஸ்பைடர்மேன் கேக்குறாரு. இது காஸ்டியூம் இல்ல, என்னோட தோலே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஸ்பாட் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு 1 இயருக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டை சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அது ஆரம்பிக்கும் போதே மைல்ஸோட அப்பா எங்க இருக்கு அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்புறாரு. அதை பார்த்து ஸ்பைடர்மேனும் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரு. இங்க ஸ்பாட் சொல்ற டைலாக் எல்லாம் நல்லா நோட் பண்ணுங்களேன். உனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா, நான் வேணும்னா அப்படின்ட்டு அவர் சொல்ல வரும்போதே ஸ்பைடர்மேன் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல அவரு நீ வேணா போன் பேசிட்டு வா, நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன் அப்படின்னு தான் சொல்ல ட்ரை பண்ணிருக்கணும். ஆனா அவங்க அப்பாவோட மெசேஜை பார்த்த உடனே ஸ்பைடர்மேன் யோசிக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இவ்வளவு நேரம் ஸ்பாட்டோட பவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ப்ரொஜெக்டைல் அட்டாக் பண்றாரு. மறுபடியும் அவரோட பவர்ஸ் அன்கான்சியஸா ஒர்க் ஆகி அந்த வெப்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சைமல்டேனியஸா அவருக்கு பின்னாடி இன்னொரு போர்ட்டலும் ஓபன் ஆகுது. அவரோட ஓன் அட்டாக்லயே ஸ்பைடர்மேன் சஃபர் பண்ணிட்டு இருக்கப்ப பேக்ரவுண்ட்ல
இன்ட்ரோல ஸ்பாட் கூடவே ஏடிஎம்மும் சேர்ந்து ரோடுக்கு ஷிஃப்ட் ஆனதை பார்க்க முடியும். படம் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்குமே ஸ்பாட் யாரையுமே அட்டாக் பண்ணல. இந்த இடத்துல முதல் முறையா ஸ்பைடர்மேன் எதிர்த்து அவர் சண்டை போடுறாரு. போனை யூஸ் பண்ணிட்டே ஸ்பைடர்மேன் சண்டை போடுறது ஸ்பாட்டுக்கு சுத்தமா பிடிக்கல. தியேட்டர்ல படம் பார்க்கும்போது கூட ஒருத்தன் போன் ஆஃப் பண்ணுவான், ஆனா என் கூட ஃபைட் பண்றப்ப நீ போன் யூஸ் பண்றியே அப்படின்னு கேக்குறாரு. போன் ஆஃப் பண்ணிட்டு ஸ்பைடர்மேன் சண்டை போடுறப்ப ஒரு ஜாலி ஆட்டிடியூடோடய தான் ஸ்பாட் சண்டை போடுறாரு. ஸ்பைடர்மேனை பார்த்து 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே உன் நெமிசிஸை விட்டுட்டு போவாத, திருப்பி வா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த சீனெல்லாம் வச்சு அவர் ஸ்பைடர்மேனோட அட்டென்ஷனுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஸ்பைடர்மேனோட வலையில இருந்து ஸ்பாட் எஸ்கேப் ஆகுறாரு. ஃபைட் மறுபடியும் ரெஸ்யூம் ஆகுது. இந்த தடவை மைல்ஸோட அப்பா ஜெஃப் மொராலஸும் இந்த ஃபைட்ல இன்வால்வ் ஆகுறாரு. ஃபைட் ஃபுல்லாவே நிறைய ஆக்ஷனும் காமெடியும் இருக்கும். ஆனா நம்ம ஸ்பாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சண்டைக்கு நடுவுல இப்படி என்னை விட்டுட்டு போறியே, இது எவ்வளவு அரகன் தெரியுமா, உன்கிட்ட ஒரு காக்கி ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்ட்டு ஸ்பாட் சொல்ல அதை ஜெஃப் மொராலஸும் அக்ரி பண்றாரு. இவன் ஒன்னும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்ல, இந்த வாரத்தோட ஒன் ஆஃப் த வில்லன்ஸ் தான் அப்படின்னு ஸ்பைடர்மேன் சொல்ல, உன் முன்னாடி இருக்கும் போதே நீ என்ன இப்படி கலாய்க்கிறல்ல அப்படின்னு ஸ்பாட் சொல்றாரு. ஸ்பாட் அண்ட் ஜெஃப் மொராலிஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்கல்ல. இந்த சீனுக்கு ஒரு டீப்பான மீனிங் இருக்கு. அது என்னன்றத நான் கடைசியா சொல்றேன். இப்போதைக்கு இந்த சீனை ஞாபகம் வச்சுங்க. இந்த சீனை நோட் பண்ணுங்களேன். ஸ்பாட்டோட போர்ட்டலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் ஜெஃப் மொராலிஸ் போறாரு. அப்ப அவருக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் கொடுக்குறாங்க. ஃபியூச்சர்ல நடக்க போற ஈவெண்ட்ஸை மைல்ஸ் பாக்குறப்ப கேப்டன் ஜெஃப் மொராலிஸ் சாகுற சீன் வரும். அப்ப இதே மாதிரி ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வரும். ஸ்பாட் மூலியமா ஒரு சாக போறதை இங்கேயே ஃபோர் ஷேடோ பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3 பேரும் அல்கிமேக்ஸ் இருந்த இடத்துக்கு போறாங்க. அந்த பேரை பார்த்த உடனே ஸ்பாட் டென்ஷன் ஆகுறாரு. அவருக்கு பாஸ்ட்ல நடந்த டிராமா எல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அண்ட் இந்த ஷாட்ல அவரோட ஸ்பாட்ஸ் எல்லாம் அவரோட உடம்ப விட்டு வெளியில வர மாதிரியே இல்ல. இந்த சீனை மறக்காதீங்க, பின்னாடி யூஸ் ஆகும். இந்த அல்கிமேக்ஸ் போர்டையும் நோட் பண்ணுங்க. அவரோட ஹேண்ட்ஸ் ரெண்டுத்துலயுமே ஸ்பாட்ஸ் கன்வர்ஜ் ஆகி ஒரு ஷாட்ல இந்த அல்கிமேக்ஸ் போர்டு இருக்கும், அடுத்த ஷாட்ல இந்த போர்டு டிஸப்பியர் ஆயிடும். அந்த போர்டை ஒரு வேற ஒரு டைமென்ஷனுக்கு அனுப்பி இருக்கணும். இந்த சீன்லயே அதை காட்டியிருக்காங்க, ஆனா அது யாருமே ரியலைஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ஃபைனலா அவரோட ஆரிஜின் ஸ்டோரியை ஸ்பைடர்மேன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த டைம்ல அவரோட ஸ்பாட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல மீறி போயிட்டு இருக்கும். இந்த பிளாஷ்பேக் சீன் மொத்தத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்ல அழகா காட்டியிருப்பாங்க. கொலைடரை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி இன்னொரு டைமென்ஷன் எர்த் 42ல இருந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடரை இங்க கொண்டு வந்திருப்பாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரன் பண்ணது ஸ்பாட் தான். அந்த கொலைடர் ஒர்க் ஆகும்போது அதுக்கு நடுவுல இருக்க அந்த டார்க் மேட்டரை நோட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த சீன்லயே அந்த ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடரோட 8 காலையுமே ட்ராப் பண்ணி நல்லா லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலயே ஒரு பாட்டிலுக்குள்ள அந்த டார்க் மேட்டர் மாதிரியே ஏதோ இருக்கு பாருங்களேன், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வேற டைமென்ஷனோட ஸ்பைடர்ன்றதுனால இந்த இடத்துல கிளிச் ஆகும். அந்த கிளிச்சிங் ப்ராசஸ்லயே அந்த ட்ராப்ல இருந்து எஸ்கேப் ஆகி கடைசியில மைல்ஸ் மொராலிஸை கடிச்சு அவருக்கு பவர் சைன் கொடுத்துரும். அப்புறம் அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல மைல்ஸ் மொராலிஸ் இந்த கொலைடர் மொத்தத்தையும் சுக்குநூறா நொறுக்கிடுவாரு. அப்ப அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல ஸ்பாட்டும் மாட்டிப்பாரு. அந்த சீனை நல்லா நோட் பண்ணுங்களேன். அந்த பாட்டில் பிரேக் ஆகி அது உள்ள இருக்க டார்க் மேட்டர் இவரை கன்சியூம் பண்ணும். இப்படிதான் ஸ்பாட்டுக்கு அவரோட பவர்ஸும் கிடைக்குது. இது அவரோட ஓன் பவர்ஸ் கிடையாது, எந்த மியூட்டேஷனாலையும் அந்த பவர்ஸ் கிடையாது. அவர் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். இந்த டார்க் மேட்டருக்கு எக்ஸ்போஸ் ஆனதுனாலதான் அவர் இப்படி மாறினாரு. நான் ஃபர்ஸ்டே சிம்பியாட்டை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பேன். இந்த சீனை நோட் பண்ணுங்களேன். ஒரு சிம்பியாட் எப்படி ஒரு ஹோஸ்ட்டை கன்சியூம் பண்ணுதோ அதே மாதிரியே இந்த டார்க் மேட்டர் இவரை கன்சியூம் பண்ணுது. ஸோ இந்த டார்க் மேட்டருக்குன்ட்டு தனியா ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கா, அதுக்குன்ட்டு ஒரு கோல் இருக்கா? You created me. Spider-Man, why did you create that guy? இந்த ஒட்டுமொத்த ஃபிளாஷ்பேக்கையுமே 10 to 15 செகண்ட்ஸ்லேயே காட்டிடுவாங்க. படத்தை முதல் தடவை பார்க்கும்போது யாருமே இதை நோட் பண்ணவே முடியாது. அண்ட் படத்தோட இந்த பார்ட் வரைக்குமே ஸ்பாட்டை வந்து ஒரு சைட் கேரக்டரா தான் வச்சிருப்பாங்க. அவர் எதிர்பார்த்த ஸ்பாட் லைட்டை இன்னும் அவருக்கு கொடுக்கல. அடுத்த படத்துல ஸ்பாட்டுக்கு சென்டர் ஸ்டேஜ் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த சீனுக்குள்ள நான் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டு பாருங்க. போற போக்கிலே ஒரு ரெக்வஸ்ட். இந்த ஃபிளாஷ்பேக் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஸ்பாட்ஸ் எல்லாம் அவரோட எமோஷன்ஸ் கூட ரியாக்ட் ஆகி ஒவ்வொன்னா வெளியே வந்துட்டே இருக்கும். கடைசியா ஒரு தலையில ஒரே ஒரு ஸ்பாட் தான் இருக்கும். அது மூலமா ஓபன் ஆகிற போர்ட்டல்ல அவரே மாட்டிப்பாரு. அப்பதான் இந்த போர்ட்டல்ஸை யூஸ் பண்ணி வேற ஒரு டைமென்ஷனுக்கு போக முடியும் அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்றாரு. மல்டிவர்ஸோட பவர் மொத்தமும் அவரோட உள்ளங்கையில தான் இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. உடனே அவரை பார்த்து சிரிச்ச ஸ்பைடர்மேனுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் யோசிக்கிறாரு. இழந்த ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் ரீகெயின் பண்ணணும்ட்டு ஒரு மினி கொலைடர் பில்ட் பண்ணி அந்த ஆக்சிடென்ட்டை ரீக்ரியேட் பண்றாரு. இந்த ஈவெண்ட்டை அவங்க லைவா காட்டல. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் குவென்னோட வாட்ச் இதை ரீப்ளே பண்ணி காட்டும். இந்த மிஷினை மைக்ரோ கொலைடர் புரோட்டோடைப் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் இவ்வளவு நேரம் டார்க் மேட்டர்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதை கான்சென்ட்ரேட்டட் டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஃபுல் சைஸ் கொலைடர் கிட்ட அவரை கூட்டு போனா போதும் அப்படின்றதையும் சொல்றாரு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. Could generate a little more concentrated dark energy. Just need enough to get me somewhere with a full-size collider. இதுதான் டார்க் எனர்ஜிக்கும் அவருக்கும் நடக்கிற ரெண்டாவது எக்ஸ்போஷர். இந்த பவர்ஸ் கிடைச்ச ஒன்னே மல்டிவர்ஸ்ல இருக்க அல்கிமேக்ஸ் எல்லாத்துக்குமே அவர் போறாரு. கடைசியா மும்பட்டான ரீச் ஆகுறாரு. இப்போ அவரை பார்க்கும்போது அவர் உடம்புல பாதியே ஸ்பாட் கவர் பண்ணிருக்கு. அண்ட் இந்த தடவை அவர் அதை நல்லாவே கண்ட்ரோல்
கண்ட்ரோல் பண்றாரு. 1 இல்ல 2 இல்ல 4 ஸ்பைடர் பீப்பிளை ஈஸியா ஹேண்டில் பண்றாரு. கொலைடர் சீக்வன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வில்லன் ஆஃப் த வீக்ல இருந்து நான் இப்போ ப்ரொமோட் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாரு. மைல்ஸ் மொராலிஸ் அப்படி சொன்னதுக்கு சாரி, நீ ஒரு சூப்பர் வில்லன் தான் அப்படின்னு சொல்றாரு. அத ஸ்பாட் நல்லாவே லிசன் பண்றாரு. ஆனா நம்ப மாட்டாரு. நம்ம 2 பேருக்குமே இது நல்லதுதான், நம்ம ஒரு ப்ராப்பரான நெமிசிஸா இதுக்கப்புறம் ஆக முடியும் அப்படின்ட்டு ஸ்பாட் சொல்றாரு. You and me were finally going to live up to our potential. இந்த ஷாட்டை நோட் பண்ணுங்க. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி மும்பட்டான்ல இருக்க ஸ்பாட் அவரோட பவர்ஸ் ஈஸியா கண்ட்ரோல் பண்றாருன்னு சொன்னல, அது எப்படிங்க நடந்தது? முன்ன இருந்ததை விட இப்போ அவரோட ஸ்பாட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றது இன்னும் கஷ்டமா தான் இருக்கணும். ஆனா இந்த தடவை ஈஸியா கண்ட்ரோல் பண்றாரு. ஓவர் த டைம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு அவர் கத்துக்கிட்டாருன்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் அதை நம்பலங்க. இந்த ஷாட்டை பாருங்களேன். அவரோட ஸ்பாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த கொலைடருக்கு நடுவுல இருக்க டார்க் எனர்ஜியை நோக்கி அவர் இட்டுட்டு போகுது. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டை ரீக்ரியேட் பண்ணி ஸ்பாட்ஸை இன்னும் அதிகமாக்கணும்ட்டு அவர் முடிவு பண்ணார்ல, அந்த முடிவுக்கு அப்புறம் தான் அந்த பவர்ஸ் அவர் கண்ட்ரோலுக்கு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்பாட்ஸ் தானா அவர் அந்த டார்க் எனர்ஜி கிட்ட இட்டு போகுது. அதை வச்சு தான் அந்த தியரியை சொல்றேன். ஸோ அதுக்குன்ட்டு ஒரு அல்டிமேட் எய்ம் இருக்கா? இந்த ஹோஸ்ட்டை வச்சு மல்டிவர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணணும்ன்றது தான் அந்த எய்மா? இப்படி நிறைய கேள்வி எழும்புது. இது எல்லாத்தையுமே பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ் பார்த்தா தான் தெரியும். இதுதான் ஸ்பாட்டுக்கும் டார்க் எனர்ஜிக்கும் நடக்கிற தேர்ட் எக்ஸ்போஷர். இந்த தடவை ஒரு உடல் முழுசுமே ஸ்பாட்டால கவர் ஆயிடுச்சு. டோட்டலி டார்க்கா இருக்காரு. அதுக்கப்புறம் கொலைடர் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு ஸ்பாட்டும் மைல்ஸ் மொராலிஸும் கனெக்ட் ஆகுறாங்க. அப்போ ஃபியூச்சர்ல நடக்க போற ஈவென்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. முக்கியமா ஸ்பைடர் சொசைட்டில இருக்க நிறைய ஸ்பைடர் பீப்பிளை ஸ்பாட் கொல்ற சீனு, அதுக்கப்புறம் கேப்டன் சிங் அண்ட் கேப்டன் மொராலிஸ் 2 பேரும் சாகுற சீனு. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணுங்களேன். ஸ்பாட் 2 பிரிய ட்ரை பண்ற மாதிரியே இல்ல. ஆரம்பத்திலே அவருக்கு 2 மைண்ட் இருக்குன்னு சொன்னதை இவங்க மறைமுகமா சொல்ற மாதிரியே இருக்கு. இந்த ஈவென்ட்ஸ் நடக்கும்போது தான் இதுக்கும் பதில் கிடைக்கும். மைல்ஸுக்கு இங்க என்ன நடந்ததுன்னே சுத்தமா புரியல. ஆனா ஸ்பாட் தெளிவா சொல்றாரு, இதுதான் நம்மளோட ஃபியூச்சர் அப்படின்னு. உன்னை வீட்டுல மறுபடியும் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமென்ஷன்ல இருந்து ஸ்பாட் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ்ல மைல்ஸோட டைமென்ஷன் F1610ல ஸ்பாட் அப்பியர் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மும்பட்டான்ல ஸ்பாட் இருந்த டைம் ஃபுல்லாவே மைல்ஸ் மொராலிஸை தவிர வேற யார்கிட்டயும் அவர் இந்த ஹாஸ்டல் நேச்சரே காட்டியிருக்க மாட்டாரு. கொலைடர் கிட்ட இருந்த சிவிலியன்ஸையுமே அந்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியே ஷிஃப்ட் பண்ணிடுவாரு. அவரோட எய்ம் எல்லாமே ஸ்பைடர்மேனோட நெமிசிஸா மாறணும் அப்படின்றது மட்டும்தான். நான் வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சொல்லியிருந்தேன் இந்த டயலாகுக்கு ஒரு டீப்பான மீனிங் இருக்கு அப்படின்னு. ஜெஃப் மொராலிஸ் அண்ட் ஸ்பாட் 2 பேருமே ஸ்பைடர்மேனுக்கு ஒரு காக்கியான ஆட்டிடியூட் இருக்குன்னு அக்ரி பண்ற டயலாக். அந்த மீனிங் என்னன்றதை இப்போ பார்ப்போம். Being Spider-Man is a sacrifice. That's the job. I can do both. Spider-Man always. Not always. மிகேல் சொல்ற மாதிரியே ஸ்பைடர்மேனா இருக்கிறது ஒரு சாக்ரிஃபைஸுங்க. இது வரைக்கும் வந்த எல்லா ஸ்பைடர்மேன் மூவிஸ்லயுமே அவர் ஏதாவது ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஸ்பைடர்மேனா இருப்பாரு. ஆனா மைல்ஸ் மொராலிஸ் மட்டும் எந்த காம்ப்ரமைசஸுமே பண்ண மாட்டாரு. அவருக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நினைப்பாரு. அவர் ஸ்பாட்டை ஃபர்ஸ்ட் மீட் பண்ண சீனை பாருங்களேன். ஸ்பைடர்மேன் கூட பேசணும்னு தான் ஸ்பாட் ட்ரை பண்ணுவாரு. ஆனா சீக்கிரமா அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டுக்கு போகணுன்றதுனாலே பேசிட்டு இருந்த ஸ்பாட் கூட சண்டை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஸ்பாட் அவர் லைஃப் ஃபுல்லாவே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த இன்செக்யூரிட்டி இன்னும் அதிகமாயிடும். இப்போ முதல் முறையா அவர் ஸ்பைடர்மேன் கூட சண்டை போடுறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போய் அவரோட நெமிசிஸாவே மாறணும்னு எய்ம் பண்ணிடுவாரு. இந்த இடத்துல மைல்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்காது. அவர் ஒழுங்கா ஸ்பாட்டோட ஸ்டோரியை கவனிச்சிருக்கலாம். கொலைடர் இன்சிடென்ட்டால ஸ்பைடர்மேனுக்கும் ஸ்பாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்ட்டு அவர் ஃபீல் பண்றாரு. அந்த ஃபீலிங்கை தட்டி கழிக்காம அவங்க அப்பா கூட பேசின மாதிரியே ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷனை ஸ்பாட் கூட பேசியிருந்தா அவர் வில்லனாவே மாறி இருக்க அவசியம் இல்ல. இல்லைன்னா ஸ்பாட்டை மீட்டே பண்ணாம ஒழுங்கா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டுக்கு போயிருந்தா ஒரு ஏடிஎம் மட்டும் திருடிட்டு ஸ்பாட் எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஸ்பைடர் சொசைட்டில இருந்து யாராவது வந்து அவர் கேப்சர் பண்ணிருப்பாங்க. எந்த டிஸ்ட்ரக்ஷனுமே நடந்திருக்காது. சோ இந்த ஈவென்ட்ஸ் எல்லாத்துக்குமே மைல்ஸ் மொராலிஸும் ஒரு விதத்துல காரணம் தான். இப்போ புரியுதா ஏன் மிகேல் மைல்ஸ் மொராலிஸ் ஒரு அனாமலின்னு சொல்றாருன்னு? ஆனா இதுக்கு கம்ப்ளீட்டா மைல்ஸ் மொராலிஸையும் நம்ம பிளேம் பண்ண முடியாதுங்க. அவர் ஒரு 15 year old டீனேஜர் தான். 1 year தான் அவர் ஸ்பைடர்மேனா ஒர்க் பண்றாரு. அவர் பண்ண இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த படத்துல அவரோட கேரக்டரை நல்லாவே டெவலப் பண்ணிருப்பாங்க. His name is Spider. He's my nemesis. And I'm gonna stop him. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஸ்பாட் தான் என்னோட நெமிசிஸ் அப்படின்றத மைல்ஸ் மொராலிஸ் ரியலைஸ் பண்ணுவாரு. நடந்த எல்லாத்தையுமே என்னோட ஹோம் டைமென்ஷனுக்கு போய் நான் தான் சரி பண்ணணும் அப்படின்றதையும் உணர்ந்துடுவாரு. இதோட மைல்ஸ் மொராலிஸை பத்தி பேசுறதையும் நான் நிறுத்திக்கிறேன். மீதியா அவரோட டெடிகேட்டட் வீடியோல பார்ப்போம். அண்ட் ஸ்பாட்டோட கேரக்டர் பிரேக் டவுனும் இதோட முடியுது. அடுத்த வீடியோல மைல்ஸ் மொராலிஸால அதிகமா பாதிக்கப்பட்ட இன்னொரு ஆளு குவென் ஸ்டேசியோட கேரக்டர் பிரேக் டவுனை பார்க்க போறோம். அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் வேணும்னா எனக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை. எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. I'll put in a good word. இந்த வீடியோவை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் கமெண்ட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு ஆசமான வீடியோல நான் மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பை பாய்.